ஹே மின்னலே மின்னலே ஹே மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஐயோ சேட்டா, அகில் குட்டி അങ്ങനെ വന്ന പോലെതാ. அந்த கண்ணு மூக்கு வாய் தலைமுடி எல்லாம் அச்சு அசல நின்ன போல தானே ഉണ്ട് ചേട്ടാ. அப்புறம் என் பையன் என்ன மாதிரி இல்லாம? ஐயோ அதல்லடா சேட்டா, உன் பையன் ஒன்ன போல தான் இருக்கும். ஆனா அன்னிக்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்னு ரெண்டெങ്കിലും கிட்டி இருக்கலாம் இல்ல, அதுதான் சொன்னேன். வந்ததும் கலாய்க்கிற பாரு. ஐஷு சும்மா விளையாட்டுக்கு. உன்னை கலாச்சி எவ்வளவு நாள் ஆச்சு? நீ தான் இந்த பக்கம் வர்றதே இல்லையே. அதே நான் தான் இங்க வரணுமா? ஏன் உனக்கு கேரளாவுக்கு வரக்கு வழி தெரியாதா? வழி தெரியாம இல்லடா, நேரம் இல்லாம. இங்க ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு. நீ ஒரு பெரிய டாக்டர்ங்கிறதுனால நீ அங்க கேரளாவுக்கு வராம இருக்கிறத ஒன்னு நான் சும்மா விடுறேன். சரி சரி விடு. அதான் நீ இப்ப இங்க வந்துட்டல, இனி என்ன இனி கொஞ்ச நாள் இங்க தானே இருப்ப? அதே കുറച്ച് ദിവസം தான். என்ன திரும்ப பிஜி ஜாயின் பண்ணனும். இன்னும் 2 மாசம் தான் லீவு. அந்த 2 மாசம் தான் இங்க இருக்கும். அதுக்கு அப்புறம் நான் கேரளா போய்டுவேன். சரி சரி 2 மாசம் இருப்பல்ல, அப்புறம் என்ன பாத்துக்கலாம் விடு. சக்கரை குட்டி என்ன பரையனே? அது நம்ம 2 பேரே பேசிட்டு இருந்தோம்ல, அவனை கவனிக்கவே இல்லல. அதான் நான் பேசுறதையும் கேளுங்கன்னு பேசுறான். அதையோ இந்த சக்கரை குட்டி பேசுறத கேட்காம இருப்பமா? நீ பேசு செல்லம். പിന്നെന്താ വിശേഷം? அப்புறம் ഇതെന്താ തമിഴാണോ അതോ മലയാളമാണോ? தமிழ், மலையாளம், ஹிந்தி, சைனீஸ், இன்னும் எல்லா பாஷையும் பேசுவான். എന്നാ ശരി. അപ്പൊ കേരളക്ക് ഞാൻ പോறதுக்குள்ள என் செல்ல குட்டிகிட்ட இருந்து தமிழ், மலையாளம், பிரெஞ்சு, சைனீஸ் எல்லா பாஷையும் கத்துக்கிட்டு போலாம். எல்லாம் கத்து கொடுப்பான். அப்புறம் ஐஷு, நானே உன்னை பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட வரலாம் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு இன்னைக்குன்னு பார்த்து ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான வேலை வந்துருச்சு. அதனால தான் வர முடியலடா. ஐயோ அதொன்னும் பரவாயில்ல சேட்டா. நீ தான் ஹாஸ்பிட்டல்ல பிஸியா இருக்குன்னு எனக்கு தெரியுமே. அதனால தானே உங்ககிட்ட லொகேஷன் அயக்க சொன்னேன். நான் லொகேஷன் ஆட்டோக்காரர்கிட்ட கொடுத்தப்ப அவங்க கரெக்டா இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இல்லடா, நீ கரெக்டா பத்திரமா வந்துருவேன்னு தெரியும். இருந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்கு வர. இங்க தமிழ்நாட்டுல பஸ் போர்டு அதெல்லாம் உனக்கு படிக்க கூட தெரியாது. அதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருந்துச்சு. ஐயோ படிக்காம தெரிஞ்சில்லைங்க എന്താന്ന് சேட்டா? அதான் வாய் இருக்குல்ல, வாய் கொண்டு கேட்டா ஆரா இருந்தாலும் சொல்லி தருவாங்கல்ல. அதெல்லாம் நீயே சாமர்த்தியமா பேசி கேட்டு வந்துருவேன்னு எனக்கு தெரியுமே. அதனாலதானே நான் கொஞ்சமாவது தைரியமா இருந்தேன். அப்புறம் இந்த வீட்டுல உன் அண்ணியோட தம்பி ஒருத்தர் இருக்கான். அவனை அனுப்பலான்னு நினைச்சேன். அப்புறம் அவன் ஆளு கொஞ்சம் சரியில்லை, அதனாலதான் அனுப்பல. அன்னிக்கு தம்பியா? யாரு சேட்டா? நான் பாத்திருக்கேனா? அவனை நீ ஆமா பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா எனக்கும் ஷைலுக்கும் கல்யாணம் ஆனப்போ பெரிய பிரச்சனைல தானே ஆச்சு. அந்த டைம் தான் யாருமே வரலையே. அதுக்கப்புறம் நானும் அவ்வளவு கேரளாக்கு வந்தப்ப கூட அவனை கூட்டிட்டு எல்லாம் வந்ததில்ல. அப்புறம் நீ இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்கு வர. நீ அவனை பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓ அதையோ. என்னாலும் அன்னிக்கு ஒரு தம்பி இருக்குன்னு நீ இதுவரை சொன்னதே இல்லையே. ஆமா, சொல்ற அளவுக்கு அவன் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் ஒன்னும் கிடையாது. என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கான்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது 1-2 விஷயம் உருப்படியா பண்ணிருந்தானா சொல்லலாம். இல்ல கொஞ்சம் பொறுப்பானவனா இருந்தா இப்படி ஒரு நல்ல தம்பி இருக்கான்னு சொல்லலாம். ஆனா அவனே ஒரு வெட்டி பையன். அவனை பத்தி என்னத்தை போய் சொல்றது? அவனும் ஒன்ன மாதிரி இந்த வருஷம் தான் காலேஜ் முடிச்சிருக்கான். ஆனா காலேஜ் முடிச்சிருக்கான்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா காலேஜுக்கு போகாம ஊர் பொறுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல என் பொண்டாட்டிக்கு ஒரு தம்பி இருக்கான்னு நம்ம ஊர்ல வந்து இவனை பத்தி என்ன பெருமையா சொல்லவா முடியும்? எனக்கு இப்படி ஒரு மச்சான் இருக்கான்னு சொல்றதை விட சொல்லாம இருக்கிறதே மேல். நீயும் அவன் கிட்ட கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்க. ஐயோ சேட்டா ஒண்ணும் மிண்டாதிருக்கி. பின்னால அண்ணி. ஐயோ வந்துட்டாளா? ஷைலு, அது உனக்கு ஒரு தம்பி இருக்குன்னு ஐஷு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாளா? அதான் உன் தம்பியை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். நீங்க பெருமையா சொன்னதை நானும் கேட்டேன். சரி சரி பாவா, அவளே டயர்டா வந்திருப்பா. முதல்ல அவளுக்கு காஃபி கொடு. ஐஷு அவனை என்கிட்ட கொடு. இந்த காஃபி குடி. குடிக்க அண்ணி. ஷைலு, ஐஷுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க, எனக்கு காஃபி இல்ல. உங்களுக்கு தானே, உள்ள வாங்க குடுக்குறேன். இல்ல பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். சரி ஐஷு, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நான் நீ வந்துட்டேன்னு தான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். நீ காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடு. நான் நைட் வந்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். சரி சேட்டா, குழப்பம் இல்ல, நீ போய்க்கோ, நான் பாத்துக்கிறேன். சரிடா, நீ பார்த்து அண்ணி கூட இரு, நான் வரேன். சரி ஷைலு, ஐஷு பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. ஐஷு, அப்புறம் உன் அண்ணன் என் தம்பியை பத்தி சொன்னதெல்லாம் எதுவும் நம்பாத. அவர் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரு. அவர் எப்பவும் இப்படிதான், சும்மா அவனை ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு. அது அவனுக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஆகாது, அதனால அப்படி சொல்றாரு. மத்தபடி என் தம்பியெல்லாம் ஒன்றும் அப்படி கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன், தங்கமானவன். எந்த பொண்ணையும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டான். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனை பார்க்கறதே கஷ்டம்.
இவ்ளோ ஏன், நீ ஒரு வயசு பொண்ணு, ஊர்ல இருந்து வந்திருக்க. இதே வேற ஏதாவது ஒரு பசங்களா இருந்திருந்தா வீட்டுக்கு ஊர்ல இருந்து ஒரு வயசு பொண்ணு வருதுன்னா உடனே என்னெல்லாம் பண்ணுவாங்க? உன்னை சைட் அடிக்கிறது, உன்கிட்ட பேசுறது, உன் பின்னாலேயே சுத்துறதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா என் தம்பி எல்லாம் அப்படி கிடையாது. இப்ப கூட அவன் வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கேன், உன்னை நிமிந்து கூட பார்க்க மாட்டான். எதுக்கு? வீட்ல ஒரு பொண்ணு நீ இருக்கேன்னு கூட அவனுக்கு தெரியாது. அத கூட நான் சொன்னாதான் அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட தங்கமான பையன் என் தம்பி. அதனால நீ உன் அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு என் தம்பி எதுவும் தப்பா நினைக்காத. ஐயோ இல்ல, ஞாலாம் எதுவும் அப்படி தப்பால ஒன்னும் நினைக்கல. சரி சரி. அப்புறம் அகில் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். இரு, நான் அவனுக்கு உள்ள தொட்டில் மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்து அவனை தூக்கிக்கிறேன். அப்புறம் நீ காஃபி குடிச்சுக்கோ. குழப்பம் இல்லை, நீங்க அப்புறம் காஃபி குடிச்சுக்கிறேன். நீங்க போய் அவனுக்கு தொட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க. சரிம்மா, இரு வரேன். சேட்டை அண்ணியோட தம்பிய பத்தி அவன் சரியில்ல அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னான். ஆனா இவங்க அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப நல்லவன், பொண்ணுங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்னு எல்லாம் சொல்றாங்க. இனிப்போ இதுல எது உண்மையா இருக்கும்? இனிப்போ எது உண்மையா இருந்தா என்ன, அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன? அப்படி நமக்கு என்னன்னு இருக்க முடியலையே. ஏன் அபி? சொல்லு பேபி. அபி, இன்னைக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணை பார்த்தோமே, நான் சரியா பார்க்கல. அந்த முன்னால சுருட்ட முடி, முட்டை கண்ணு, பிங்க் கண்ணம், அப்புறம் சின்னதா ஒரு குட்டி மூக்குத்தி. சரியா பார்க்கலன்னா? அது சரியா பார்க்கல அபி. இருந்தாலும் உனக்கு புரியணும்ல, அதுக்காக சொன்னேன். எனக்கு ப்ளூ டச் சொன்னாலே தெரியும். நம்ம பிங்கு அக்காவை தேடும்போது ஒரு ப்ளூ டச் போட்ட அக்கா வந்து ஒன்னு திட்டுனாங்களே, அந்த அக்கா தானே? ஆமா ஆமா, அதே அக்கா தான். அவ திட்டினதெல்லாம் சரிதான் அபி. ஆனா திட்டிட்டு போகும்போது கடைசியா ஒண்ணு சொன்னான், அதான் எனக்கு என்னன்னே புரியல. சரி பரவாயில்ல விடு பேபி, அழுவாடா. அந்த அக்கா ஒன்ன தெரியாம திட்டாங்க. நீ அப்பா கிட்ட வாங்காத திட்டா, எவ்வளோ திட்டு வாங்கிக்க, அப்புறம் என்ன? ஐயோ அபி, திட்டு வாங்குறத பத்தி இல்ல. நம்ம எல்லார்கிட்டயும் எவ்வளவோ திட்டு வாங்கியிருக்கோம், அதெல்லாம் பெருசு இல்ல. ஆனா அவங்க எல்லாம் புரியுற மாதிரி திட்டுவாங்க அபி. ஆனா இவ என்னமோ புரியாத மாதிரி திட்டிட்டு போயிட்டா. அதுதான் என்னவா இருக்கும்னு யோசிச்சு எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது அபி. ஆமா பி, உன் பேபி அவன் டென்ஷன் ஆகிறதையும் நிறுத்த மாட்டான், கூட இருக்கவங்களை டென்ஷன் பண்றதையும் நிறுத்த மாட்டான். டி சக்தி, என்னடா பண்ண சொல்ற? எனக்கு வந்து வாக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கு. டேய், ஒரு சின்ன திருத்தம். உனக்கு வந்து வாக்கிறது இல்ல, எனக்கு வாச்சது அப்படி இருக்கு. டேய், எனக்கு என்ன சொல்றியா? நான் என்னடா பண்ண? நீ என்ன பண்ணியா? பண்ணது பூராமே நீ தானடா. நேத்து என்னடானா கனவுல வந்த பொண்ணை தேடணும்னு சொல்லி தெருவாலைய விட்ட. இன்னைக்கு என்னடானா லட்சுமி அக்கா பொண்ணை கூப்பிட போய் கடைசியில வேற ஏதோ பொண்ணு கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணி ஊர்ல உள்ளவங்க கிட்ட எல்லாம் செருப்படி வாங்கியிருப்ப. ஆனா நீ செருப்படி வாங்குறது கூட பரவாயில்லடா, வாங்கி தொலை. ஆனா உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நான் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேன், அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணி கடைசியில என்ன கோத்து விட்டு என்னையும் சேர்த்து செருப்படி வாங்க வச்சிருப்ப. டே சக்தி, செருப்படி வாங்குறது விடு. அப்புறம் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன்டா. என்னடா சொல்லு. இல்லடா, சொன்னா நீ என்ன நினைப்பேன்னு தெரியல. சத்தியமா கேவலமா தான் நினைப்பேன், பரவாயில்ல சொல்லு. டே அது இல்லடா, நீ என்கிட்ட கேப்பல்ல, காலேஜ்ல எல்லா பொண்ணுங்களும் உன்னைய லவ் பண்றாங்க, உனக்கு ஏன்டா எந்த பொண்ணையுமே பிடிக்கலையா, ஏன் எந்த பொண்ணையுமே பார்க்க மாட்டேங்கிறேன்னு. ஆமா, நீ தானும் படுக்க மாட்ட, தள்ளியும் படுக்க மாட்ட, நீயும் பார்க்க மாட்ட, பாக்குற என்னையும் விட மாட்ட, வாடா வாடான்னு இழுத்துட்டு போயிருவ. அந்த கடுப்பு எனக்கு இப்ப சொல்லிக்கிட்டு. ஐயோ டேய், அது இல்லடா. பார்க்கணும்னா அப்படி சும்மா பார்க்க முடியுமா? ஒரு பொண்ணை பார்த்த உடனே அப்படியே உள்ளுக்குள்ள மின்னல் அடிக்கணும்டா. அப்படி ஒரு பொண்ணை பார்த்தாதான்டா அவளை பார்க்கணும், லவ் பண்ணணும்னு தோணும். ஐயோ, நம்ம ரெண்டு பேரும் வயசுக்கு வந்த நாள்ல இருந்து நீ இந்த டைலாக் தான்டா சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டு கேட்டு எனக்கு காதெல்லாம் புளிச்சு போச்சுடா. டேய் அது இல்லடா சக்தி, நான் சொன்னல, ஒரு பொண்ணை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள மின்னல் அடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணை பார்த்தலடா, அந்த பொண்ணை பார்த்தப்போ அப்படியே உள்ளுக்குள்ள மின்னல் அடிச்சதுடா. என்ன அடிச்சது? மின்னல்டா. கொஞ்சம் விட்டுருந்தா அவ செருப்ப கட்டி அடிச்சிருப்பா, உனக்கு மின்னல் அடிச்சுதா? ஆமா அது சரி, நேத்து வரைக்கும் என்னமோ கனவுல வந்த பொண்ணுதான் தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னமோ பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணை பார்த்ததோ உள்ளுக்குள்ள மின்னல் அடிச்சதுங்கிற. அப்ப கனவுல வந்த பொண்ணை விட்டுட்டியா? டேய் அதே எப்படிடா விடுவேன்? கனவுல வந்த பொண்ணுதான் என்னோட ட்ரீம் கேர்ள். இவளை பார்த்ததும் கொஞ்சம் மின்னல் அடிச்சது உண்மைதான், ஆனா அது கனவுல வந்த பொண்ணு அளவுக்கெல்லாம் இல்ல. அவ கனவுல வரும்போதே அப்படியே எப்படி இருக்கும் தெரியுமா?
கூந்தல் காட்டில் வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டேன், என் வழி என்ன? உன்னை இங்கே தேடி தேடி தொலைந்து போனேன், என் கதி என்ன? மழை மேகம் நானானால் உன் வாசல் வருவேனே, உன் மீது மழையாகி என் ஜீவன் நனைவேனே. கனவோடு வந்தாய் பெண்ணே, நேரில் வர பொழுதில்லையோ, தவம் போதவில்லை என்றே தேவதை வரவில்லையோ. இதாரு ஓ மாப்பிள்ளையோட தங்கச்சி கேரளாவில இருந்து வருதுன்னு சொன்னவளே, அந்த பொண்ணாக்கு நீ? அதே. ஆமா, இந்த கேரளா பொண்ணுகளுக்கெல்லாம் முடி நல்ல நீளமா முட்டிக்கு கீழே இருக்குன்னு சொல்லுவாங்களே, எதுக்கு? எங்க கையில கூட தமிழ்நாடு பொண்ணு தான், அவளுக்கே முடி நல்ல நீளமா இருக்கு, உனக்கு என்ன இத்தனோடு தான் இருக்கு? அது நான் வெட்டிட்டேன். வெட்டிட்டியா? எதுக்கு கண்ணு வெட்டின? பொம்பளை பிள்ளைகளுக்கு முடி தான் அழகு, அது எதுக்கு வெட்டின? நல்ல எங்க கையில கண்ணு மாதிரி முட்டிக்கு கீழே கால் வரைக்கும் வளர்த்தணும் சரியா? சரி சரி வளர்த்தாம். பின்ன நீங்க யாரு? என்னது? நான் யாரா? அது யாத்தி? நான் யாருன்னு கூட தெரியாமையா நீ இப்படி நேரம் என் கூட பேசிக்கிட்டு கிடக்க? இல்ல பிரியா, மாப்பிள்ளை அதுதான் உன் அண்ணன். நான் யாருன்னு உன்கிட்ட சொல்லலையாக்கு? இல்ல. எது இல்லையா? நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்தவ, என்ன பத்தியா உன்கிட்ட உன் அண்ணன் சொல்லலையாக்கு? இன்னைக்கு மாப்பிள்ளை வரட்டு, நான் ரெண்டுல ஒரு முடிவு பண்ணி போடுறேன். ஐயோ அல்ல, சேட்டன் செலவு என்கிட்ட சொல்லி இருக்கும், நான் தான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சின்னது மறந்துட்டியா? அம்மா உனக்கு என்ன அம்மனிச்சியாவா? ஐயோ அல்ல அது. சரி சரி விடு, நான் யாருன்னு நானே சொல்லிட்டேன். நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்தவோ, கைலகண்ணோட அம்மாச்சி. என் பேரு சிம்ரன். இது சிம்ரனோ? சிம்ரன் தான். ஆமா, இந்த வயசான கிழவிக்கு யாரு சிம்ரன் பேர் வச்சான்னு பாக்குறியாக்கு? அது ஒண்ணு இல்ல கண்ணு, ஏன் அப்ப நாட்டால எனக்கு வெட்ட பேரு சின்ன தாய் தான். அப்புறம் ஏன் புருஷரு தான். நீ பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்க, உன்னை சின்ன தாயின்னு கூப்பிடுறதுக்கு நல்ல அழ பாத்துக்க. அதனால நீ இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் உனக்கு நான் சிக்கிரி சிம்ரன் பேர் வைக்கிறேன்னு சொல்லி என் புருஷர் தான் எனக்கு சிம்ரன் பேர் வச்சாரு. அதையோ, சிம்ரன் பேரும் நல்ல அழகா தான் இருக்கு உங்களுக்கு. பின்ன இருக்காயாக்கு, என் புருஷர் வச்ச பேராச்சே, அழகா தான் இருக்கு. இதெல்லாம் நீ வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற, உனக்கு உன் அண்ணன் தான் எடுத்து சொல்லி கொடுத்துருந்துருக்கணும், என்கிட்ட சொல்லி தாராரு. அவரோட பொண்டாட்டியை பத்தி வேண்டிட்டு சொல்லிருப்பாராக்கு. மற்றபடி இந்த வீட்டுல உள்ளவளை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்ல போறாரு. என்னை பத்தியே சொல்லலைண்டா அப்புறம் இந்த வீட்டுல சின்ன ஒருத்தர் இருக்கானே என் பேரன், அவனை பத்தி ஒட்டும் சொல்லிருக்க மாட்டாரு. ஆறு அண்ணியோட தம்பி தானே சொன்னாரு. எது சொன்னாரா? அது சொல்லி மாப்பிள்ளை சின்னவனை பத்தி சொல்றதா எப்படி சொல்லிருப்பாருன்னு எனக்கு தெரியாதாக்கு. ஜெருகனே, உன் அண்ணன் சொல்றதெல்லாம் ஒண்ணு நம்பிப்படாத. என் பேரு தங்க கட்டி, அவனை பத்தி ஏதோ இல்லாதது பொல்லாதது தான் உன் அண்ணன் சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆனா என் பேர் நல்லா அப்படி கிடையாது. இந்த ஊர்ல உள்ள 50 பிள்ளைகளும் என் பேரன் பின்னாலதான் சுத்தம் பாத்துக்க. ஏன்னா என் பேரன் அந்த காலத்து எம்ஜிஆர் கணக்கு அம்பட்டு அழகு பாத்துக்க. ஐயோ, நீ கேரளாவில இருந்து வந்திருக்க, உனக்கு எம்ஜிஆர் தெரிய மாட்டே தெரியலையே. சரி, உனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுட. விசைன்னா எல்லா ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியும். உனக்கு விசை தெரியும்ல, நல்ல விசை கணக்கா அப்படி அழகா இருப்பா பாத்துக்க என் பேரன். அவனோட அழகுக்கும் ஸ்டைலுக்கும் 50 பிள்ளைல அவன் பின்னாடி சுத்தும். ஆனா ஒரு பிள்ளை கூட அவன் திரும்பி பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட சுத்தமான தங்க கட்டி என் பேரன். அது நீ இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க, என் பேரனை பார்த்தேன்னா உனக்கே தெரிஞ்சுப்படும். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிடுவோம். நீ முதல்ல காபி குடிக்கணும், நான் வரேன். எங்க அம்மா ஒருத்தனுக்கு இந்த வீட்டுல எவ்வளவு பில்டப். இத்தனை பில்டப் கொடுக்க மாத்திரம் அவன் இந்த அவ்வளவு ஸ்மார்ட்டா? என் கனவுல வந்த என் தேவதைக்கு முன்னாடி இவெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அவ என் தேவலோக மின்னல்டா. அப்ப இவ யாரு? எதிர் வீட்டு ஜன்னலா? டி சக்தி, பின்ன என்னடா, கொஞ்சம் சும்மா இருடா. இங்க அவனுக்கு ஒண்ணு கிடைக்கிறதுக்கு வழி இல்ல, இதுல இவன் கனவுல ஒண்ணு நேர்ல ஒண்ணுன்னு வேற கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். டேய், கனவுல ஒண்ணு மட்டும்தான், நேர்லலாம் ஒண்ணும் இல்ல. இனி கனவுல வந்தவளை தான் நேர்ல தேடி கண்டுபிடிக்கணும். ஐயோ, ஆரம்பிச்சுட்டானே. டே மச்சான், நான் ஒன்னு சொல்லட்டுமாடா? இப்போ நேத்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பொண்ணை பார்த்ததும் உள்ளுக்குள்ள ஏதோ மின்னல் அடிச்சிச்சு. நீ? ஆமா, அடிச்சிச்சு. அடிச்சிச்சுல, நீ தான் சொல்லுவல ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னா அந்த பொண்ணை பார்த்த உடனேயே உள்ள மின்னல் அடிக்கணும்னு. அதான் அந்த பொண்ணை பார்த்ததும் உனக்கு மின்னல் அடிச்சிச்சு.
அப்புறம் எதுக்கிட்ட தேவையில்லாம கனவுல வந்த பொண்ணையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு பேசாம இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த பொண்ணையே தேடி கண்டுபிடிச்சு அவளையே லவ் பண்ணிடுறேன். டேய் என்ன விளையாடுறியா? நான் தான் சொன்னேன்ல, இவளை பார்த்ததும் சின்னதா மின்னல் அடிச்சதுனமோ உண்மைதான். ஆனா அதுக்காகலாம் இவ என் கனவுல வந்த தேவதை அளவுக்கு வர முடியாது. இப்பவும் சொல்றேன், அவ என் மின்னல், ஆனா இவ சரியான மென்டல். ஆனாடி சக்தி, நீ சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் எனக்கு அவளை பார்த்த உடனே மின்னல் அடிச்சப்போ அவளை லவ் பண்ணிருவனோன்னு தோணுச்சு. ஆனா எப்ப வரைக்கும் தெரியுமா? அவ வாயை திறந்து பேசுற வரைக்கும். அவ கண்ணை பார்த்தப்போ உள்ளுக்குள்ள கிர்ன்னு ஆச்சுதான். ஆனா அவ பேச ஆரம்பிச்சதுமே அப்படியே மண்டைக்குள்ள சுருன்னு ஏறிச்சு பாரு. ஆனா சத்தியமா சொல்றேன்டா, அவளையெல்லாம் எவனாவது லவ் பண்ணான்னு வச்சுக்க, அவளை வாயை திறந்து பேசினாலே அவன் செத்துருவான்டா. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில சத்தியமா அவளை மட்டும் பார்க்கவே கூடாதுடா. என்னால எனக்கு அவனை ஒண்ணு காணனല്ലോ. ஐயோ சர்ரா சக்தி, இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அவ பண்ண டென்ஷன்ல நான் வீட்டுக்கு கூட போல, நேரம் இங்க வந்துட்டேன். அபிய வேற கூட்டிட்டு வந்திருக்கேன். இனி லேட்டா போனா என் மாமா வேற கத்துவான். நான் கிளம்புறேன். சர்ரா, அபிலான கூட நீ இங்கே இருக்கலாம். ஏன்னா என் கூட ஒரு பையன் இருந்தான்ல, அவன் காலேஜ் முடிச்சதுனால அவன் ஊருக்கு போயிட்டான்டா. இப்ப இங்க யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். இது அவன் இல்லையா? ஐயோ போ, இதுக்கப்புறம் நீ தனியா தான் இருப்பியா? தனியா இப்படிதான் இருப்ப? சரி நான் வேணா இங்க இருக்கட்டா? டேய் வேணாண்டா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் வீடு. அபிலான கூட பரவாயில்ல, இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஆனா அபி இருக்கல்ல, நீ அபியை கூட்டு வீட்டுக்கு கிளம்பு. சரி இன்னைக்கு வேணா நான் கிளம்புறேன். ஆனா நாளையில இருந்து நான் வேணா உன் கூடயே இருக்கேன்டா. டேய் வேணாண்டா மச்சான், தனியா இருக்கிறதுலாம் ஒன்னும் எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த பையன் இருக்கும்போது கூட அவன் ஊருக்கெல்லாம் போயிட்டானா நான் தனியா தானே இருப்பேன். டேய் அவன் இல்லாதப்ப இருக்கிறது பிரச்சனை இல்ல, இதுக்கப்புறம் அவன் வரவே மாட்டான்ல. நீ எதனா தனியா இருக்கணும்? எதுக்குள்ள தனியா இருந்துக்கிட்டு? சரி பேசாம நீ வீட்டுக்கு வாடா, நம்ம வீட்லயே இருந்துக்கலாம். அக்கா கூட நீ அங்க வந்து வீட்லயே இருக்கேன்னு சொன்னா எதுவும் சொல்ல மாட்டா. அப்புறம் மாமா தானே, மாமா நம்மள திட்டுவாரே தவிர நீ வீட்டுல இருக்கிறதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாருடா. டேய் அக்கா மாமா எல்லாரும் நான் வீட்டுல வந்து இருக்கேன்னு சொன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்டா. இருந்தாலும் வேண்டாம் மச்சான், நான் இங்கே இருந்துக்கிறேன். டேய் ஏன்டா சக்தி, சொன்னாலே கேட்க மாட்டேன். சரி விடு, நான் அப்பப்ப வந்து இங்க உன் கூட இருக்கேன். ஆமா, நீங்க என் கூட வந்து இருந்தா ஹபி என்ன பண்ணுவா? ஹபி நீ இல்லாம தூங்க மாட்டான்னு தெரியும்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நான் அபியும் கூட்டிட்டு வருவேன். இல்லை அபி இல்லைனாலும் அவளை எப்படியாவது எங்கள் அக்கா கிட்ட தூங்க வச்சுட்டு நான் வந்துடுவேன். அதுக்குன்னு உன்னை அப்படி தனியாலாம் நான் விட மாட்டேன். அடிக்கடி நான் வந்து இருப்பேன். சரிடா மச்சான், வந்து இரு, உன யாரு வேண்டானா? சரி இப்ப நீ கிளம்பு, லேட் ஆயிடுச்சு. அபி வேற இருக்கால, சீக்கிரமா வீட்டுக்கு போ. சரா சக்தி, அப்புறம் காலைல லஞ்சு நீ கடையில எல்லாம் போய் சாப்பிடாத, நேரா வீட்டுக்கு வந்துரு. ஆமா, இல்லாட்டி மட்டும் எப்போ உன் வீட்டுல தானடா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் வந்துடுறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. சார் நான் கிளம்புறேன், நீ காலைல வந்துரு. சரி நீ பாத்து போ, ரொம்ப இருட்டாயிருச்சுன்னு நினைக்கிறேன். அபி வேற இருக்கா, மெதுவா ஓட்டிட்டு போடா. நான் பாத்துக்கிறேன்டா, நான் வரேன். அபி வாடா போலாம். அங்க உன் அப்பா என்ன இன்னும் 2 பேரையும் காணோம்னு கத்திட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். போலாம் வா. பேபி, இங்க சத்தி மாமா வீட்டிலேயே தூங்கலாம். இங்கனா தான் ஜாலியா இருக்கு. அபிச்செல்லம், சக்தி மாமா வீடு உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? என்னடா இது, இங்க கிளீன் பண்றதுக்கு கூட ஆள் இல்ல. சக்தி மாமா குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இதுவா உனக்கு பிடிச்சிருக்கு? ஆமா சத்தி மாமா, எனக்கு இங்கதான் பிடிச்சிருக்கு. அது ஏன் தெரியுமா அவ இங்க பிடிச்சிருக்குன்னு சொல்றா? அங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டா உடனே என் மாமா வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். பொருள் எல்லாம் என்னதுக்கு இப்படி இழுத்து போட்டு களைச்சு போட்டு வச்சிருக்க, எல்லாம் எடுத்து ஒழுங்கா அடுக்கி வையின்னு. ஆனா இங்க அப்படி இல்லல்ல, எல்லாம் குப்பையா தானே கிடக்கு. அதனால அவளுக்கு விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கு. ஏண்டா பி, அப்படித்தானே? பாத்தியா? அபிச்செல்லம், ஒன்னும் பிரச்சனை இல்லடா. இதுக்கப்புறம் இங்க யாரும் இல்ல, சக்தி மாமா மட்டும்தான். எப்படி இருந்தாலும் உன் பேபி இங்கேயே தான் இருப்பான். அப்ப உடனே கூட்டிட்டு வந்துருவான். அப்ப நீங்க வந்து ஜாலியா விளையாடலாம், சரியா? சரி சத்தி மாமா, அப்ப நானே நாளைக்கு வருவேன். சரி, நாளைக்கு 2 பேரும் வாங்க. இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புங்க. உங்க அப்பா அங்க பெரிய குச்சியா எடுத்து வச்சுட்டு உங்க 2 பேரையும் வெளுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாரு. ஐயோ ஆமாண்டா சக்தி, பேசி பேசி டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன்டா, பாய்டா. சரிடா மச்சான், பார்த்து போயிட்டு வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அப்புறம் நம்ம மின்னலே கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப வரைக்கும் சிலர் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு டவுட் என்னன்னா, எதுக்கு பாப்பாக்கு அபின்னு பேரை மாத்திட்டீங்க, ரியானே வச்சிருக்கலாமேன்னு கேட்டீங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. என்னுயிரேல ரியா வந்து ஷமீர் ஐஷுவோட பாப்பா. அதனால ஷமீரோட லாஸ்ட் லெட்டர் ஆரும் ஐஸ்வர்யாவோட லாஸ்ட் லெட்டர் ஐஒஏவும் சேர்ந்துதான் ரியான்னு வச்சோம். ஆனா இதுல அபி வந்து அன்பு ஷைலோட பாப்பா, அதனாலதான் அபின்னு வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம கொஞ்சம் ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் புரியும். புதுசா பாக்குறவங்களுக்கு என்னுயிரை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது அதுலயும் ஷமீர் ரியா இதுலயும் ஷமீர் ரியாங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாப்பாக்கு அபின்னு பேர் மாத்திருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல.
அப்புறம் பேரு மட்டும்தான் வேற, மத்தபடி பண்ற சேட்டையெல்லாம் ஒண்ணு தானே. அப்புறம் ரியாவை மிஸ் பண்றதா இருந்தா ஒன்னும் கவலைப்படாதீங்க, எப்படியும் ஃபியூச்சர்ல ரியா வருவா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.